என்ன வரையறீங்க? எது? போபோ வரையறீங்களா? கண்ணு போபோவா? போபோவோட கண்ணா? வளையல் போட்டாச்சு. கீழே உட்கார வேண்டாம், மேலே உட்காந்துக்கோ. நான் நின்றுக்கோ ஃபஸ்ட்டு. நின்றுட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன் பாப்பாவை. இருத்தாங்க நில்றி. உட்காரியா? ஃபர்ஸ்ட் போஸ் கொடு. இடுப்பில் இப்படி ஒரே ஒரு கை மட்டும் இடுப்பில் கை வச்சு போஸ் கொடு. ஒரு கை மட்டும் தான் இடுப்பில் வைக்கணும், சரியா? அங்கே நினைக்கும். ரெண்டு கை வைக்க. சரி, ரெண்டு கை ஒரு வாட்டி, அப்புறம் ஒரு கை ஒரு வாட்டி. ஓகேவா? இங்கே வா. அது எனக்கு என்னை வச்சு ஒன்னும் காமெடி பண்ணலையே. எப்படி ஆர்டர் பண்ண, எப்போ வாங்கணும்னு தெரியல. யாருக்கடி தங்கம்? சரி தங்கம். திருப்பியா? ஊது நல்லா ஊது. ஊது தங்க, ஊதுங்க. மோம் பியூட்டி ஆர்ட்ஸ் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்றது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஆனிவர்சரி விலாக் வந்துட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இல்லையா? ஸோ அந்த விலாக் தான் வந்துட்டு இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. விலாக் பார்க்குறதுக்கு முன்னாடி ஆனிவர்சரி கிஃப்டாக வந்துட்டு நான் என்னோடய ஹஸ்பண்ட்க்கு வந்துட்டு வாங்கி கொடுத்துருக்கேன். அந்த ப்ராடக்ட்ஸோட அன்பாக்ஸ் அண்ட் ரிவ்யூ வந்துட்டு ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். மேபி நீங்கள் யாருக்காவது கிஃப்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வாங்கலாமா அப்படின்ற ஒரு ஐடியா வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும் இல்லையா? ஸோ அதுக்காக வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த ப்ராடக்ட்ஸோட லிங்க்லாம் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மீஷோ, அதுக்கப்புறம் அமேசான், தென் ஃப்ளிப்கார்ட், இந்த 3 ஆப்லேருந்து தான் வந்துட்டு நான் வாங்கியிருக்கேன். சும்மா 5 பொருள் மட்டும் தான் வந்துட்டு வாங்கியிருக்கேங்க. ஃபர்ஸ்ட் என்ன வாங்கியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 பிரேஸ்லெட்டு. ஆக்சுவலாக அந்த வாட்ச் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த பிரேஸ்லெட் வந்துட்டு மென்ஸ் வியர் பண்ணுற மாதிரி தான் வந்துட்டு அதில் எழுதியிருந்தது. பட் வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இது வந்து விமென்ஸ் தான் வந்துட்டு வியர் பண்ண முடியும். ரொம்ப மெல்லிஸாக நம்ம வாட்ச் கட்டுற மாதிரி இருந்தது. பட் க்யூட்டாக இருக்குது, நல்ல பிராண்டடாக வந்துட்டு இருக்குது. ரேட் வந்துட்டு ரொம்ப கம்மி தான். அதுக்கப்புறம் என்ன வாங்கியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா சிஸ்கா பிராண்டில் ஒரு ட்ரிம்மர் வந்துட்டு வாங்கியிருக்கேன். இந்த ட்ரிம்மர் பற்றிலாம் எனக்கு சுத்தமாக தெரியாது. தென் இது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு கூட எனக்கு தெரியாது. ஜஸ்ட் வாங்கியிருக்கேன். இதெல்லாம் பேக் பண்ணுறது பார்த்திங்கன்னா 1 மந்த் பேக்கே வந்துட்டு நான் பேக் பண்ணி வச்சுட்டேன். 1 மந்த் பேக்கே வந்துட்டு நான் எல்லாத்தையுமே வந்து பிளான் பண்ணி எல்லாத்தையுமே வந்து பேக் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இந்த ட்ரிம்மரையும் அந்த பிரேஸ்லெட்டையுமே வந்துட்டு பேக் பண்ணி வச்சுட்டேங்க. கிஃப்ட் பேக் பண்ணி வச்சாச்சு. அதுக்கப்புறம் என்ன வாங்கியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளியில் பிரேஸ்லெட் வந்துட்டு வாங்கியிருந்தேன். இதில் என்ன வந்துட்டு ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலாக கம்பெனி நேம் நினைக்கிறேன், விஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரேஸ்லெட்லேயே வந்துட்டு எழுதியிருந்தது. நானுமே வந்துட்டு விஎஸ்ன்ற இனிஷியல் வந்து அந்த பிரேஸ்லெட்டில் எழுதணும், அது அந்த மாதிரி ஆர்டர் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் கடையில் போய் கேட்டேன். பட் ஆல்ரெடி வந்துட்டு அதில் விஎஸ் அப்படின்னு எழுதியிருந்ததுனால ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. வி அப்படின்றது வந்துட்டு வி வித்யா, எஸ்க்கு வந்துட்டு செந்தில்குமார் அவரோட நேம். ஸோ அதனால் ரொம்ப ஹாப்பி. இதுவே வந்துட்டு நான் வாங்கிட்டேன். இதோட ரேட் பார்த்திங்கன்னா 2500 சம்திங் வந்தது, கரெக்டாக ஞாபகம் இல்லை. இது பக்கத்தில் ஒரு வெள்ளி கடையில் வந்துட்டு நான் வாங்கியிருந்தேங்க. இதையுமே வந்துட்டு நான் பேக் பண்ண போகிறேன். இதுக்கு பாக்ஸ் வந்துட்டு ரொம்ப நான் தேடிட்டே இருந்தேன். பட் அதுக்கப்புறமா ஒரு பெரிய பாக்ஸ் இருக்கும். அந்த பாக்ஸ்க்குள்ளே இந்த ரோல் வந்துட்டு இருக்கும். நம்ம வளையல்லாம் வந்துட்டு போட்டு வச்சுக்கலாம். அதுலேருந்து எப்போயோ வந்து இந்த ரோல் மட்டும் நான் வந்து பிச்சு வச்சுருந்தேன். அதை இப்போ நான் வந்துட்டு யூஸ் பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி ரோல் பண்ணி அதுக்குள்ளே வந்துட்டு போட்டுக்கிறேன். இதை பேக் பண்ணுறதுக்கு வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்துட்டு நான் யோசிச்சிருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு கிஃப்ட் ட்ராப் கவர் தான் வந்துட்டு இருந்தது. இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்களேன், இவ்வளோ பேப்பர் தான் இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரோலை வந்துட்டு உள்ளுக்குள்ளே வச்சு இந்த மாதிரி ஃபுல்லாக வந்துட்டு ரோல் பண்ணிக்கலாம். ரோல் பண்ணிவிட்டு எண்டு வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்க போகிறேன். பேஸ்ட் பண்ணதுக்கப்புறமா நம்ம சாக்லேட்லாம் வாங்கினோம்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி 2 எண்டுலேயுமே வந்துட்டு இந்த மாதிரி நான் வந்துட்டு ரோல் பண்ணி வச்சுக்க போகிறேன். அப்போ நமக்கு ஒரு பெரிய சாக்லேட் மாதிரி இருக்கும் இல்லைங்களா? இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் யாருக்காவது கிஃப்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ரோலில் வந்துட்டு போட்டு சாக்லேட் மாதிரி வந்துட்டு மேக் பண்ணி கொடுங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கே. இப்போது இந்த கிஃப்ட்டுமே வந்துட்டு நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போது அடுத்து என்ன வாங்கினேன் அப்படின்றத காமிக்கிறேன் பாருங்கள். அடுத்து வந்துட்டு ஒரு பெல்ட் வந்துட்டு ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேங்க.
சிறுத்தை படம் போட்ட மாதிரி இருக்கும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பெல்ட்டு. இதோட லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் யாருக்காவது கிஃப்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப கம்மி விலையில் தான் வந்துட்டு இது இருந்தது. அண்ட் இது மாட்டிக்கிறதுமே வந்துட்டு ரொம்ப ஈஸியாக இருக்குது. இந்த மாதிரி ஹூக் மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த ஹோல்குள்ளே விட்டால் போதும், நல்லா ஸ்டிஃபாக நின்றுக்கும்னு நினைக்கிறேன். இதையுமே வந்துட்டு இப்போ நான் பேக் பண்ண போகிறேங்க. இதையுமே வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நான் பேக் பண்ணியிருந்தேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு கொஞ்சம் பேப்பர் வந்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணி ஒட்டிக்கிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் பேப்பர் வந்து எடுத்திருக்கேன் பாருங்கள். இதோட ஆப்போசிட் டைரக்ஷனில் இந்த மாதிரி வச்சு வந்துட்டு ஒட்டிக்கிறேன். ஒட்டினதுக்கு அப்புறமேட்டுக்கு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். 4 சைட்லேயுமே வந்துட்டு இந்த மாதிரி ஸ்டிஃப்னஸாக இருக்கும். இதுவுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இல்லைங்களா? நீங்களுமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி கிஃப்ட் பேக் பண்ணுறதுக்கு. இப்போது அடுத்து வந்து என்ன வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ராக் பேண்ட் வந்துட்டு வாங்கியிருந்தேன். எனக்கு நார்மலாக அந்த ஜீன் பேண்ட் அது இதுன்னெலாம் எனக்கு செலக்ட் பண்ண தெரியாது. ஸோ அதனால் ரொம்ப சேஃபாக வந்துட்டு இந்த பேண்ட் வந்துட்டு ஆர்டர் பண்ணியிருக்கேன். இதுவுமே வந்துட்டு சைஸ் கரெக்டாக இருக்குமா அப்படின்றது எனக்கு தெரியல. இன்னும் ஒரு போட்டு பார்க்கல. ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த பேண்ட்டை இந்த பாக்ஸ்குள்ளே, பாப்பாவோட பாக்ஸ்குள்ளே வந்து வச்சு பேக் பண்ணலாம் அப்படின்ற பிளான் தான் இருந்தது. ஸோ அதுக்கப்புறமா அந்த சாக்லேட் நம்ம பேக் பண்ணணும் பார்த்தீங்களா, அதே மாதிரி இந்த பேண்ட்டையுமே வந்துட்டு பேக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி இப்போது அதே மாதிரியே வந்துட்டு நான் செஞ்சிட்ருக்கேன் பாருங்கள். பேக் பண்ணும்போது இது கொஞ்சம் பெரிய கிஃப்ட் மாதிரி தெரிஞ்சுது. ஸோ அதனால் இந்த நம்ம லாக் பண்ணுறோம் பார்த்தீங்களா, இந்த இடத்துல வந்துட்டு டேப் போட்டு ஒட்டிக்கிறேன். இப்போ நம்மளோட பெரிய சாக்லேட் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த கிஃப்ட்ஸ்லாம் வந்துட்டு நாங்கள் எங்கே ஒழிச்சு வைக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாடியில் வந்துட்டு ஒரு கிஃப்ட் வந்துட்டு வைக்கலாம் சர்ப்ரைஸாக அப்படின்னு சொல்லிட்டு அந்த August 21 அந்த ஆனிவர்சரி அன்னைக்கு வந்துட்டு நாங்கள் மாடிக்கு வந்து போயிட்டுருக்கோம். அதுக்கு தான் மார்னிங் ஒரு 7 o'clock இருக்கும். ஆக்சுவலாக அன்றைக்கி என்ன வந்துட்டு மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, அன்றைக்கி என்னோடய ஹஸ்பண்ட்க்கு வந்துட்டு ஆஃபீஸ் இருந்ததுங்க. என்ஜாய்லாம் வந்துட்டு பண்ண முடியல. அண்ட் அவருக்கு கோல்டு வேறு, கொஞ்சம் உடம்பு சரியில்லை. ஸோ அதனால் அவரால் என்ஜாய் பண்ண முடியல. நான் தான் வந்துட்டு சர்ப்ரைஸ் பண்ணுறேன் அப்படின்ற பேரில் என்னென்னமோ பண்ணிகிட்டு இருந்தேன். பட் அவரால் உட்காந்து வந்துட்டு என்ஜாய் பண்ண முடியல. அந்த மாதிரி சுச்சுவேஷன் அவருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த கத்தாழை செடியில் வந்துட்டு ஒன்று ஒழிச்சு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். அண்ட் அவரை வந்துட்டு கத்தாழை எடுத்துகிட்டு வர சொல்ல போகிறேன். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி நீங்களே பாருங்கள். இப்போ நாங்கள் கீழே போகிறோம். முகத்துக்கு கத்தாழை தேய்க்கணும், எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அவரை நான் தாட்டி விட்டேன். அவர் போய் அந்த கிஃப்ட் பார்க்காம கத்தாழை மட்டும் எடுத்துகிட்டு வந்தார். ஸோ மறுபடியும் இன்னும் கொஞ்சம் பெரிய கத்தாழை எடுத்துகிட்டு வாங்கன்னு மறுபடியும் தாட்டி விட போகிறேன். செகண்ட் டைம் போனப்பையும் சேம் அதே மாதிரி தான் அவர் பண்ணிட்டு வந்தார். நீ சீரியஸாவே பார்க்கல? ஃப்ராடு. சரி வைக்கலப்பா. ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. அது எப்படி பேசுறா? ஆசையா வாங்கி வச்சான். ஆமா. பப்புவோட பொம்மை கடியில. எனக்கு சஸ்பென்ஸ் பயமா இருக்கு. ஹேண்ட்பேக் என்ன சொன்ன? சரி என்னோட ஏடிஎம் கார்டு எடு. இங்க ஒரு ஹேண்ட்பேக் இருக்குது. இல்லையா? இல்ல அவ்வளவுதான், மறந்துட்டேன். சரி ஓகே போயிட்டு வா. மார்னிங் எழுந்ததும் ரொம்ப ஆசையாக அந்த மாதிரி கிஃப்ட்ஸ்லாம் வந்துட்டு ஒழிச்சு வச்சு சர்ப்ரைஸாக கொடுத்தேன். பட் அவர்னால உட்காந்து பிரிக்க கூட முடியல. ஈவினிங் வந்து தான் வந்துட்டு ஓப்பன் பண்ண வச்சேன் கிஃப்ட்ஸ் எல்லாத்தையுமே. அவர் போனதுக்கு அப்புறமேட்டுக்கு நான் வந்து நெயில் ஆர்ட் வந்துட்டு பண்ணினேன். ஆனிவர்சரி இல்லையா, ஸோ அதனால் அந்த மாதிரி லவ் சிம்பிள் போட்ட மாதிரி ஸ்டாம்பிங் நெயில் ஆர்ட் தான் வந்துட்டு பண்ணினேன். இது வந்து கிளியராக உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட்ஸில் வந்துட்டு சொல்லுங்கள். நான் கிளியராக வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ வேணும் அப்படின்னா வந்துட்டு போடுறேன். இந்த லவ் சிம்பிள் வந்துட்டு தம்ப்நெயில்லையும் அண்ட் ரிங் ஃபிங்கர்லேயும் மட்டும்தான் வந்துட்டு போட்டிருப்பேன். மற்ற ஃபிங்கர்ஸில் வந்துட்டு போடலை. கொஞ்சம் சிம்பிளான நெயில் ஆர்ட் மாதிரியும் இருக்கும் அண்டு கொஞ்சம் டச்சிங்காகவும் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி போடும்போது. ஸோ அதனால் இந்த நெயில் ஆர்ட் வந்துட்டு பண்ணியிருந்தேன். அண்ட் இந்த நெயில் ஆர்ட் வந்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறக்காமல். ஓகேங்களா?
அண்ட் ஈவினிங் வந்துட்டு ஒரு 6 o'clock ஆகிடுச்சுங்க. இப்போ வந்து வீடு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் கஷாமுஷான் இருக்குது. நெயில் ஆர்ட் வீடியோலாம் வந்து எடுத்தேன் இல்லையா, அதனால் அந்த க்ரீன் மேட்லாம் வந்துட்டு அந்த இடத்துல இருக்குது. பெட்டு, பாப்பாவோட ஊஞ்சல் அது இதுன்னு இருக்குது. எல்லாத்தையுமே வந்துட்டு க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். பாப்பா வந்துட்டு தூங்கிட்டு இருக்காங்க. ஈவினிங் 6 o'clock ஆயிடுச்சுங்க. அம்மா வீட்டுக்கு போகணும் அவர் வந்ததுக்கப்புறம். அவங்க பார்த்திங்கன்னா ஒரு 7-7:30க்கு வந்து வந்தாங்க. அதுக்குள்ளேயும் வீடெலாம் வந்து க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி இப்போ நான் பண்ணிகிட்ருக்கேன். பழைய ட்ரெஸ் தான் வந்துட்டு இப்போ நான் வியர் பண்ணியிருக்கேன். புது ட்ரெஸ் வந்துட்டு வியர் பண்ணணும். நெயில் பாலிஷ் நான் போட்டிருந்தேன் பார்த்தீங்களா, அந்த கலர் ட்ரெஸ் தான். அண்ட் அந்த சோஃபாவில் கூட இருந்துச்சு, கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இப்போ நான் வந்துட்டு வீடு கூட்டிகிட்ருக்கேன். கூட்டிகிட்டு பாப்பா குட்டியை கிளப்பி விட்டுட்டு நானும் வந்து கிளம்ப போகிறேன். வீடு கூட்டி முடித்த உடனே பாப்பா குட்டி எந்திரிச்சிட்டாங்க. இப்போ அவங்கள வந்து நான் கிளப்ப போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு அவங்க எந்திரிக்கல. புது ட்ரெஸ் காமிச்ச உடனே அவங்களும் வந்து எந்திரிச்சிட்டாங்க. இந்த எல்லோ கலர் ட்ரெஸ் வந்துட்டு நான் ஆல்ரெடி ஷாப்பிங் ஹால் வீடியோலேயே வந்துட்டு காமிச்சிருப்பேன். உங்களுக்கு வேணும்னா ஷாப்பிங் ஹால் வீடியோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ அவங்களோட மேக்கப் வந்து போயிட்டுருக்கு பாருங்கள். கையில் வளையல் காமிச்சிரு. வளையல் போட்டாச்சு. இப்போ பாப்பா கிளம்பிட்டாங்க. அடுத்து வந்துட்டு நான் தான் கிளம்பணும். பாப்பா கிளம்பின உடனே பாப்பா குட்டியை வந்துட்டு போஸ் கொடுக்க சொன்னேன். பிகாஸ் அப்போ எடுத்தால் தான் வந்துட்டு அந்த ஒரு லுக் கிடைக்கும். அந்த கிளம்பின உடனே ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி வந்துட்டு கொஞ்சம் நேரம் ஆச்சுன்னா இருக்காது இல்லையா. ஸோ அதனால் டக்குன்னு வந்துட்டு ஃபோட்டோ எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்ருக்கேன். இந்த ட்ரெஸ் எப்படி இருக்குது அண்ட் இந்த மேக்கப் எப்படி இருக்குது அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்து நானுமே வந்துட்டு கிளம்ப போகிறேன். என் ஹஸ்பண்டுமே வந்துட்டு இப்போ வந்துடுவாங்க. வந்ததுக்கப்புறமா அவங்க கிஃப்ட் வந்துட்டு ஓப்பன் பண்ணுவாங்க. அந்த வீடியோ வந்துட்டு நான் உங்களுக்கு இன்சர்ட் பண்ணுறேன். ஓகேங்களா. இப்போ என்ன இங்கிட்டு வா, நீ இங்கிட்டு வா, விழுந்துட்டு அங்கிட்டு வா. செம்ம செம்ம செம்மடி. அது எனக்கு எப்படி ஆர்டர் பண்ண, எப்போ வாங்கணும்னு தெரியல. ஞாபகம் இருக்கா, ஒரு பொண்ணுக்கு சாக்லேட் அனுப்பணும்னு சொன்னனே. ஆமா, ஃப்ளிப்கார்ட். அதுதான் அன்னைக்கு அம்மா கூட போய் கொலுசு வாங்கிட்டு அப்படியே பிரேஸ்லெட் வாங்கினேன். அந்த பிரேஸ்லெட்ல பாரு, நல்லா பாருங்க, இதுல ஒன்று எழுதியிருக்கு பாரு. அது இப்படி சுருட்டி வைக்க கூடாது, அது அங்கேயும் வந்துட்டு லாக் ஆயிடுச்சு. அது ஒரு ப்ராப்ளம் இருக்கு. அவ்வளவுதான் தாங்க, 5 gift தான் டாடிக்கு இருக்கு. விஎஸ் நோடுது. விஆர் வித்யா, எஸ்ஆர் குமார், அவ்வளவுதான். ஏடியோ இது எழுகிக்கும்னு சொன்னாங்க. சரியா, அதே போட போட சரியா இருக்குங்க. கோல்ட் போட மாட்டேங்கற, சரி வச்சு போடட்டும்னு வாங்கிட்டேன். செமடி என்ன ஆச்சு, ஃபாலோ பண்ணிட்டியாடா. இப்போ நாங்கள் எல்லாருமே வந்துட்டு கிளம்பி அம்மா வீட்டுக்கு வந்துட்டோம். என்னோடய பிக் வந்துட்டு நான் இன்சர்ட் பண்ணியிருப்பேன் பாருங்கள், மாஸ்க் போட்டிருந்த மாதிரி. நிறைய பேர் இதுக்கு நீங்கள் காமிக்காமலே இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். என் ஹஸ்பண்ட் அப்படி தான் சொன்னாங்க, இதுக்கு நீ காமிக்காமலே இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி. அவங்க தான் வந்துட்டு ஆக்சுவலாக பெர்மிஷனே கொடுக்கலைங்க. இப்போ அம்மா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் என் பிரதர் வந்து எனக்கு ஒரு கிஃப்ட் தந்தாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த அட்டைப்பெட்டி தான். இதுக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்காக காமிக்கிறேன். ஆக்சுவலாக இது பேக் பண்ணி 2-3 days ஆயிடுச்சாமா. ஆனதுக்கப்புறமேட்டுக்கு லேப்பில் வந்துட்டு நம்ம வீட்டில் எல்லாம் வந்துட்டு மேலே பாத்திரம் வச்சுருப்போம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து வச்சுருக்காங்க. அங்கேருந்து கீழே விழுந்திருக்கு. பாப்பாக்காக நிலக்கடலை வாங்கி அதுக்குள்ளே வச்சுருந்துருக்காங்க. அது வந்துட்டு ஃபுல்லாக உடஞ்சிருச்சு. அதுதான் இப்போ பாத்திரத்தில் வந்து போட்டுட்ருக்கோம் பாருங்கள். தென் எனக்கு 2 ட்ரெஸ் வந்து வாங்கி கொடுத்துருந்தாங்க. ஒன்று குர்த்தி அண்ட் 1 saree வந்து வாங்கி கொடுத்துருந்தாங்க. தென் ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து வாங்கி கொடுத்துருந்தாங்க. தென் ஸ்வீட்ஸு, காரம் இதெல்லாம் வந்து வாங்கி கொடுத்துருந்தாங்க. இப்போ அந்த ஃபோட்டோ ஃப்ரேம் வந்துட்டு நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். அண்ட் கேக்குமே வந்துட்டு ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அதுவுமே வந்துட்டு சர்ப்ரைஸாக இருந்தது. அண்ட் அந்த கேக்கில் வந்துட்டு எங்களோட ஃபேமிலி ஃபோட்டோ வந்து போட்டிருந்துச்சு. எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஹாப்பி டு வா பார்க்கலாம். ஹாப்பி டு இருக்கானே. அம்மா இங்கே பாருமா, இங்கே பாருங்க. சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கு. இப்போ
உனக்கு எங்க ஆமாடி தங்கம். என்னங்க கதைக்குமா ஆமா ஆமாடி தங்கம். அச்சா பாப்பா இரு அம்மா இங்க வாங்க. ஐயோ அந்த கேக்கில் வந்துட்டு எங்கள் மேரேஜ் டே அன்னைக்கு நாங்கள் ஃபேமிலியாக வந்து எடுத்த ஃபோட்டோ வந்துட்டு இருக்கும். பாப்பா குட்டி இருக்க மாட்டாங்க. பாப்பா குட்டி அது கேட்டுகிட்டே இருந்தாங்க, எங்கே நான் காணோம் அப்படின்னு சொல்லி. நிறைய பேர் என் ஃபேஸ் வந்து கேட்டுகிட்டே இருந்தீங்க இல்லையா, அந்த ஃபோட்டோவில் என் ஃபேஸ் இருக்குது பாருங்கள். பார்த்துங்க 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 கை பார்த்து. ஏன் ஊதக்கூடாது ஊதக்கூடாது, இரு பப்பு குட்டி அப்படியே வச்சு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன் அம்மா. உடனே லைட் போட்டுக்கலாம், ஊதுனே போட்டுக்கலாம். பப்பு ஊதுடி தங்கம். ஊது 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 நல்லா ஊது ஊது தங்க ஊது ஊது ஊதுங்க ஊதுங்க. இஸ்லாமா பாப்பீங்க வர அப்போ டாடி அச்சா பாருமா. அது போட்டோவே அது கேக்கா. ஆமாம்மா நம்ம அது வாங்கணும்ல. ஆமாப்பா சூப்பரா இருக்குது. எங்க தாங்க எடுத்து அதே கேக்குதாம்மா அந்த ஐஸ்கிரீம் வைக்கிற கேக்கு. ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம்லயே சாக்லேட் கடிச்சுக்கோ கடி. நல்லா இருக்கா? ஓகே அவ்வளோதாங்க, சூப்பராக கேக் கட் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்த குட்டி குட்டி ஃபோட்டோஸ் வந்துட்டு பாப்பா குட்டியை நான் எடுத்தேன், அதுதான் வந்துட்டு உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் என் ஹஸ்பண்ட் வந்துட்டு எனக்கு என்ன கிஃப்ட் வாங்கி தந்தாங்க அப்படின்றத இந்த வீடியோட எண்டில் வந்துட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். என்னடா குழப்புறா புரியுற மாதிரி சொல்லுங்க சார். இந்த குர்த்தி தான் வந்து என் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு வந்து கிஃப்டாக வாங்கி தந்திருந்தாங்க, சர்ப்ரைஸாக வாங்கி தந்திருந்தாங்க. மார்னிங்காக வந்துட்டு இந்த கிஃப்ட் எனக்கு தந்துட்டாங்க. அதுக்கப்புறமா தான் நான் அவங்களுக்காக சர்ப்ரைஸ் கிஃப்ட் எல்லாமே வந்துட்டு தந்திருந்தேன். அண்டு இந்த குர்த்தி பார்த்திங்கன்னா ரெடிமேட் பட்டுது, எனக்கு பத்தலை, அன்னைக்கு என்னால் போட முடியல, ஆல்ட்ரேட் பண்ணணும். அண்ட் அவ்வளோதாங்க, இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகுது. கண்டிப்பாக இந்த வீடியோ வந்துட்டு இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருப்பேன்னு நினைக்கிறேன், நம்புகிறேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.